நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயினர். இன்னைக்கு நான் எந்த டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல 90% மக்கள் சம்பாதிக்கிறது இல்லை? இது நானா சொல்ற கேள்வி கிடையாது. என்கிட்ட கால் பண்ணி கேட்கக்கூடிய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்க முடியுமா சார்? அப்படி சம்பாதிக்க முடியும்னா ஏன் நிறைய பேர் சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ரைட். சம்பாதிக்க முடியுங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்க முடியும். பெரிய அளவுல சம்பாதிக்க முடியும். லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஏன் சம்பாதிக்க முடியாம கூட போகலாம். பட் ஒரே ஒரு காரணம் ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல அதிகப்படியான மக்கள் சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஆக்ஷன் போடுறது இல்லை. ஒரே ஆன்சர், ஆக்ஷன், எஃபர்ட் போடுறதே இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஓகே, அமேசான்ல போய் அக்கௌண்ட் உருவாக்குனா பணம் வந்துடும், வராது. கமிஷன் ஜங்ஷன்ல போய் அக்கௌண்ட் உருவாக்கி அப்ரூவல் வாங்கிட்டோம்னா பணம் வந்துடும், வராது. ஹோஸ்ட் கேட்டர்ல போய் நம்ம அக்கௌண்ட் உருவாக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா வந்துடும், வரவே வராது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாதுங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடலைன்னா ரிசல்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உண்மையிலேயே ஃப்ரீயா? கண்டிப்பா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உண்மையிலேயே ஃப்ரீ தான். நீங்க ஒரு ட்ரெயினர் கிட்ட போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சீங்கன்னா அந்த ட்ரெயினருக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க. அதை நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல செலவுல எடுத்துக்க கூடாது. அது உங்களுக்கு நீங்களே மேம்படுத்துறதுக்கு போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, பட் ஏன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் சொல்றாங்க அப்படின்னா, அமேசான் அஃபிலியேட்ல போய் ஒரு அக்கௌண்ட் உருவாக்குறதுக்கு நீங்க அமேசானுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. நீங்களா போய் உருவாக்குனீங்கன்னா பிளிப்கார்ட்ல போய் காசு கொடுத்து நீங்க அக்கௌண்ட் உருவாக்க தேவையில்லை. கமிஷன் ஜங்ஷன்ல போய் நீங்க காசு கொடுத்து உருவாக்க தேவையில்லை. இம்பாக்ட் நெட்வொர்க்ல போய் கிரியேட் பண்றதுக்கு தேவையில்லை. எந்த ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க்குமே போய் உங்களை நீங்க அஃபிலியேட்டா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கும் தேவையான சிஸ்டத்துக்கு நீங்க பணம் கொடுக்க தேவையில்லை. நீங்களா போய் பதிவு பண்ணும்போது பணம் கொடுக்க தேவையில்லை. இடையில யாராச்சும் ஒருத்தரை வச்சு அவரோட பயணம் அவர் நீங்க பயன்படுத்தி நீங்க ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவருடைய நேரத்துக்கும் அவருடைய டயத்துக்கும் கண்டிப்பா அவர் ஏதாச்சும் பணம் கேட்பார். நீங்க பணம் செலவழிக்க கூடாதுன்னா அந்த இடையில இருக்கக்கூடியவரை தகர்த்துக்கங்க. கடவுளே வரம் வரும்போது பூசாரிக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் நான் சொல்றேன். அப்போ நீங்க நேரம் அமேசான் அஃபிலியேட்ல போய் சைன் அப் பண்ணிட்டு ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். இப்போ நிறைய பேர் அமேசான் அஃபிலியேட்ல சைன் அப் பண்ணிடுறாங்க, இல்ல பிளிப்கார்ட் அஃபிலியேட்ல சைன் அப் பண்ணிடுறாங்க, இல்ல எல்லா ப்ரோக்ராமும் சைன் அப் பண்ணிட்டு இன்கம் வரமாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்கான காரணம் ஆக்ஷன் இல்லாதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு இதை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கேன். தயவு செய்து ஆபாசமா பார்க்காதீங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம பாடத்திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா 10வது 11வது அதாவது 9, 10, 11 இந்த 3 வகுப்பு பாடத்திட்டங்கள் படிக்கும் போதேவும் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பியூபர்ட்டினா என்ன, அதே மாதிரி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ்னா என்ன, அதே மாதிரி அந்த ஒரு சைல்டு பர்த் ப்ராசஸ்னா என்னங்கிற ஒரு விஷயத்தோட பேசிக்ஸை 8th, 9th, 10th படிக்கும் போதே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்கார்பரேட் பண்ணிட்டேன். ரைட். அப்ப படிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிடும் இப்படிதான் ஒரு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஹியூமனுக்கு நடக்குது அப்படின்னு. ஓகே, நான் என்ன கேள்வி கேட்கறேன் அப்படின்னா, 10th, 11thலயும் இந்த ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்துல இப்படிதான் ஒரு குழந்தை பிறகுது நாலேஜ் ஒரு பொண்ணுக்கு கிடைச்ச உடனேவும் அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுறாங்களா? கிடையாது. ரைட். அப்போ ஒரு நாலேஜ் இருக்கிறதுனால நம்ம ரிசல்ட் வந்துருமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க அந்த நாலேஜ் அப்ளை பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் வரும்னு நான் சொல்றேன். அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டதுனால பண்ண வராது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பண்ண வரும். ஓகே, எப்படி இந்த செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் அதே மாதிரி இந்த பியூபர்ட்டிங்கிற ப்ராசஸ்லாம் புரிஞ்சு ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகுதுங்கிற நாலேஜ் ஒருத்தவங்க கன்சீவ் ஆகாதோ எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் அவங்க ஒரு பேபியை கேரி பண்ண முடியுமோ, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இந்த நாலேஜ்லாம் கேதர் பண்ணிட்டு அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரெவென்யூ. 90% ஆஃப் த பீப்புள் அவங்க அந்த ஆக்ஷன் பார்ட்டை மிஸ் பண்ணிடுறாங்க, அவங்க ஆக்ட் பண்றது இல்லை. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், கையில் நீங்க லட்டு வச்சுட்டு
லட்டு இனிக்கும், லட்டு இனிக்கும், லட்டு இனிக்கும் சொல்லிட்டே இருந்தா அது இனிக்காது. அது தாட். ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த கையில எடுத்து அந்த லட்டை போய் கடிக்கிறது. அந்த கடிக்கிறப்போ உங்களுக்கு அது இனிக்கும் இல்லைங்களா? அதுதான் ரிசல்ட். அப்போ அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஏங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறது இல்லைன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ஆக்ஷன் போடுறது இல்லை. நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா படிங்க. நிறைய நாலேஜ் வெளியில அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி யூடியூப்லயும் மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் தேடி நீங்க படிக்கலாம். உங்களுக்கு ஒரு ட்ரெயினர் தேவை. என்னால இண்டிவிஜுவலா படிக்க முடியாது, நான் அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எனக்கு ஒரு மென்டர் வேணும், எனக்கு ஒரு ட்ரெயினர் தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னைய மாதிரி ஒரு ட்ரெயினரை நீங்க ஹையர் பண்ணி எங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு வழி நடத்துறதுக்கான வழிமுறைகளை நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அது மூலியமா ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா நீங்க வந்து கத்துக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு நீங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதன் மூலியமா உங்களுக்கு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்